Good morning students. Now we discussed about 10th standard social science subject lesson 2 central government continuation of this lesson Lok Sabha. Okay. The Lok Sabha is the popular house of Indian parliament and contains elected representatives of the people. Okay. Lok Sabha அப்படினா மக்களவைன்னு சொல்லுவோம். மக்களவையில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது மிக புகழ்பெற்ற ஒரு அவை அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கேன் பி எலெக்டட் ஃபார் லோக்சபா இஸ் 552. இதில் அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை 552. த லோக்சபா ஆஸ் ஆஃப் டுடே ஹேஸ் 543 எலெக்டட் மெம்பர்ஸ். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 பேர் இருக்காங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் தீஸ் 530 மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் மீன்ஸ் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எக்ஸெட்ரா. ஓகே, 530 மெம்பர் உறுப்பினர்கள் வந்து பல்வேறுபட்ட மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அண்ட் 13 மெம்பர்ஸ் ஃப்ரம் த யூனியன் டெரிட்டோரிஸ். ஓகே, 13 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசம். சரியா? இப்போ வந்து அந்தமான், நிக்கோபார், டையூ, டாமன், ஓகே, டெல்லி அந்த மாதிரி இடத்துலேருந்து எடுக்கப்படுவாங்க. த பிரசிடென்ட் ஜென்ரலி நாமினேட்டட் 2 மெம்பர்ஸ் பிலாங்கிங் டு ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி. இவங்க மட்டும் இல்லாமல் 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியிலேருந்து 2 பேர்த்த குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு நியமனம் அப்படிங்கிறது செய்வார். அட் ப்ரெசென்ட் த லோக்சபா கன்சிஸ்ட் ஆஃப் 545 மெம்பர்ஸ். தற்சமயம் மக்களவை அப்படிங்கிறது 545 உறுப்பினர்களை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ்: he should be a citizen of India. அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். he should not be less than 25 years of age. 25 வயசுக்கு குறைவில்லாமல் இருக்கணும். he should have his name in electoral roll in some parts of the country. அவருடைய பெயர் நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியுடைய வாக்காளர் பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கணும். he should not hold any office or profit under the union or state government. நடுவண் அரசு, மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறக்கூடிய பதவியில் அவர் இருக்கக்கூடாது. he should be mentally sound and economically solvent. பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாதவராக இருக்கக்கூடாது. சரியா? the term of the house: generally the Lok Sabha enjoys a term of 5 years from the date of its first sessions. பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்ட தேதியிலிருந்து 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது செயல்படும். இட் கேன் பி டிசால்வ்டு பை த பிரசிடென்ட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் இட்ஸ் டேர்ம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அதனுடைய மக்களவையுடைய காலம் முடியறதுக்கு முன்னாடி பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறத பெற்றிருப்பார். த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் எனேபிள் த பிரசிடென்ட் டு procure or dissolve the Lok Sabha either on the advice of the Prime Minister or on being convinced that no party or no alliance of parties enjoys necessary majority support in the House. இந்திய அரசியலமைப்பில் நெருக்கடியான நிலை சட்டத்தின்படி மக்களவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ தன்னுடைய பெரும்பான்மையை வந்து நிர்வாகிக்க, அதாவது தீர்மானிக்க முடியாது. சரியா? கூட்டணி பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியாமல் போகிற சமயத்தில் குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை வந்து கலைக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா: த மெம்பர் ஆஃப் த லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் கிரியேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது மக்கள் தொகையோட அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அரேஞ்சஸ், சூப்பர்வைசர்ஸ் அண்ட் கண்டக்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் டு த லோக்சபா. அதாவது மக்களவை தேர்தலுக்காக ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் இதையெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது செய்யும். ஓகேவா? At the universal adult franchise is followed while electing the members of Lok Sabha. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுல வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது பின்பற்றப்படும். அப்போ வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியன் சிட்டிசன்ஸ் above 18 years of age
who are registered as voter will vote for their representatives. ஓகேவா, அதாவது வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லது தகுதி அப்படிங்கிறது இருக்கிறவங்கன்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு functions of Lok Sabha. Any bill can be introduced and passed in Lok Sabha including money bill. அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும், நிதி மசோதா உள்பட. ஓகேவா, it has the same power as Rajya Sabha to participate in case of impeachment of president and the judges of the சுப்ரீம் கோர்ட். குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களுடைய பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களை போலவே மக்களவைக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு. இட் ஹாஸ் ஈக்குவல் பவர்ஸ் ஆஸ் ராஜ்யசபா இன் பாசிங் எனி பில் ஃபார் த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றினாலும் மாநிலங்களவை போலவே மக்களவைக்கும் சமமான அதிகாரம் அப்படிங்கிறத பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா 18 மெம்பர்ஸ், மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள், லோக்சபா அப்படிங்கிறது மக்களவை 39 மெம்பர்ஸ். ஓகே, next the speaker. The Lok Sabha is presided over by the speaker who is elected by its members. மக்களவையுடைய தலைமை ஏற்று நடத்துபவர் தான் சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். The office of the speakers occupies an essential position in our parliament democracy. அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு சொல்லுவோம். The speakers continues to be in the office even in houses dissolved till a new speaker is elected by the new Lok Sabha. நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகருடைய பதவி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறது வகிக்கும். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறவர்களும் இந்த பழைய ஸ்பீக்கரே அவருடைய பதவியை நீடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. The speaker presides over a joint sitting of the two houses of parliament. நாடாளுமன்றத்தோட இரு அவைகளையும் கூட்டத்துக்கு தலைமை வகிப்பார். He has the power to decide whether a bill is money bill or ordinary one. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கார். While the office speaker is vacant or the speaker is absent from the sitting of the houses, the deputy speaker presides except when a resolution for his own removal is under considerations. ஓகே, அதாவது அவர் மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவான்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறத பெற்றிருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சபாநாயகருடைய பதவி காலியாக இருக்கும்போது வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை அப்படிங்கிறத வகிப்பார். ஓகேவா, the speaker is vacant or the speaker is absent from the sitting of the house, the deputy speaker presides except when a resolution for his own removal is under consideration. பார்லிமெண்ட் செஷன் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செஷன் சொல்லுவோம். பிப்ரவரி டு மே வரலும். மான்சூன் செஷன் பருவகால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர். விண்டர் அப்படின்னா குளிர்கால கூட்டத்தொடர் விண்டர் செஷன் நவம்பர் டு டிசம்பர். ஓகேவா, நெக்ஸ்ட் powers and functions of the parliament. The Parliament of India has the functions of legislation, overseeing of administration, passing of budget, ventilation of public grievances, discussion of various subjects like development plans, international relations and internal policies. அதாவது நாடாளுமன்றத்துடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள்னு சொல்லுவோம். இந்த நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுறது, அடுத்தது நிர்வாகத்தை மேற்பார்வை செய்கிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா வரவு செலவு திட்டங்களை ஏற்கிறது, பொதுமக்களுடைய குறைகள் போக்குதல், அப்புறம் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள், இந்த எல்லாத்தையும் விவாதித்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு பணியை செய்யுதுன்னு சொல்லலாம். பார்லிமெண்ட் இஸ் ஆல்சோ வெஸ்டட் வித் பவர்ஸ் அண்ட் இம்பீச் ஆஃப் த president and to remove the judges of the Supreme Court and High Court, Chief Election Commissioner and Auditor General of India in accordance with the procedure laid down in the constitutions. நாடாளுமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் மீதான
அரசியல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுன்னா அதை விசாரிக்கிறதுக்கும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இவங்க மேலே எல்லாம் அரசியல் சட்ட விதிமுறைப்படி பதவி நீக்கம் செய்யறதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு, அதாவது நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு. ஓகேவா? த பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் த பவுண்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஒரு மாநிலங்களுடைய எல்லையை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லுவோம். த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 76 has provided for office of the Attorney General of India. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 அப்படிங்கிறது இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை அப்படிங்கிறது செய்யுது. He is the highest law officer in the country. நம்ம நாட்டுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படின்னு யாரை சொல்லுவோன்னா இந்திய தலைமை வழக்கறிஞரை சொல்லலாம். ஓகேவா? He is appointed by the president. இவர் யாரால் நியமிக்கப்படுகிறான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடியரசுத் தலைவரால். He must be a person who is qualified to be appointed the judge of Supreme Court. இவர் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான எல்லா தகுதிகளும் இவருக்கும் இருக்கணும். ஓகேவா? He may be removed by the president at any time. எந்த நேரத்தில் வேணாலும் குடியரசுத் தலைவர் அவர் பதவியிலிருந்து நீக்கலாம். He may also quit his office by submitting his resignations to the president. சப்போஸ் இப்போ அந்த அட்டர்னி ஜெனரலே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணலாம் அப்படின்னு நினச்சாருன்னா அதுக்குண்டான ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி அவர் பிரசிடெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு பதவி விலகிக்கலாம். ஓகேவா? டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா to give advice to the government of India upon such legal matters which are referred to him by the president. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞருடைய அதிகாரமும் செயல்பாடும் இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்கள் குறித்து இந்திய அரசாங்கத்துக்கு ஆலோசனை அப்படிங்கிறது வழங்குவார். சரியா? Attorney General of India has the right of orders in all courts in the territory of India. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் வழக்காடக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இவருக்கு உண்டு. Further, he has the right to speak and to take part in the proceedings of both houses of the parliament or their joint sitting and any committee of the parliament of which he may be named a member but without a right to vote. நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா 2 அவைகள் செயல்முறையில் பேசுகிறதுக்கும் பங்கு கொள்றதுக்கும் இவருக்கு உரிமை அப்படிங்கிறது உண்டு. நாடாளுமன்றத்துடைய 2 அவையில் கூட்டத்திலேயோ அல்லது எந்த ஒரு குழு கூட்டத்திலேயோ வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் இவர் உறுப்பினராக ஈரம் பெறலாம். இவருக்கு வாக்களிக்கும் உரிமை மட்டும் மறுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? He enjoys all the privileges and immunities that are available to a member of parliament. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் சட்ட விலக்களிப்பும் இவருக்கும் உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜுடிஷரி இஸ் த தேர்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். இது 3வது அங்கம் அப்படின்னு சொல்லுவோம் நீதித்துறையை. இட் பிளேஸ் a vital role in protecting the rights and freedom of the citizens. அதாவது குடிமக்களுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு அப்படிங்கிறது வகிக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட். த சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பாதுகாவலன் அப்படின்னு எதை சொல்லலாம்னா உச்ச நீதிமன்றத்தை நம்ம சொல்ல முடியும். Our judiciary is autonomous of legislative and executive wings of the union and state government. அதாவது நடுவண் அரசு, மத்திய அரசு, மாநில அரசுகளுடைய சட்டமன்றம், நிர்வாக பிரிவுகளிலிருந்து இந்த நீதித்துறை அப்படிங்கிறது தன்னாட்சி பெற்று விளங்குது அப்படின்னு சொல்லுவோம். செப்பரேட்டடாக இருக்குது. An integrated judiciary means a single judicial hierarchy for the whole country. ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டதாகும் அப்படின்னு சொல்லலாம். த ஜுடிஷரி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிஃபென்சிவ் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த
சிட்டிசன். குடிமக்களுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கிறதுல நீதித்துறை அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். சரி, ஓகேவா? இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த நெசசிட்டிஸ் ஆஃப் லாஸ் அண்ட் த கான்ஸ்டியூஷன்ஸ். சரியா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சட்டங்கள் அப்படிங்கிறது எதெல்லாம் வந்து நாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த பிக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட். இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் நியூ டெல்லி. ஓகேவா? The Supreme Court of India, New Delhi was inaugurated on January 28, 1950. புதுடெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது 1950 ஆண்டு ஜனவரி 28 வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? It succeeds the Federal Court of India established under the Government of Act of 1935. 1935 இந்திய அரசியல் சட்டம் அப்படிங்கிறது ஒன்று நிறுவப்பட்டு கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து தான் இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? காம்போசிஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன் 1950 அவர் சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 8 judges and இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ். 1950 ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது கொண்டிருக்கும். அட் பிரசன்ட் த சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 34 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ். ஆனால் இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 34 ஜட்ஜஸ், தலைமை நீதிபதி உட்பட 34 பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் எப்படி நியமனம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறாரு. த அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் த கொலிகம் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட். அதாவது தலைமை நீதிபதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை நடத்திட்டு அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்கள நியமிக்கிறார். ஓகேவா? குவாலிஃபிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி ஆகிறதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் மஸ்ட் பி அண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். ஹீ ஷுட் ஹாவ் ஒர்க்ட் ஆஸ் எ ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 years. அதாவது உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் வந்து அவர் நீதிபதியாக பணிபுரிஞ்சிருக்கணும். ஹீ ஷுட் ஹாவ் ஒர்க்டு ஆஸ் அன் அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 10 years. அப்படி இல்லைன்னா உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வந்து அவர் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும். ஹீ இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட் எ டிஸ்டிங்ஷன்ஸ்டு ஜட்ஜஸ். ஓகே, அதாவது குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The constitutions also provide for the appointment of judges to the Supreme Court on an ad hoc temporary basis. Okay, இந்த தற்கால அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வழிவகை செய்யுது. த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹோல்டு த ஆஃபீஸ் அப் டு த ஏஜ் ஆஃப் 65 years. அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் வந்து 65 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிற வரலும் பதவியில் வந்து வகிக்கலாம். த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கேன் ரிசைன் பிஃபோர் their term by giving their resignations in writing to the பிரசிடென்ட். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து தங்களுடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே பதவி விலகணும்னா அதுக்கு உண்டான கடிதத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும்? பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுக்கணும். ஓகேவா? த பார்லிமெண்ட் ஆல்சோ ஹேஸ் பவர் டு ரிமூவ் த ஜட்ஜஸ் பை இன்வோக்கிங் இம்ப்ரீச்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரும் குற்றம் அப்படிங்கிறது கண்டன தீர்மானத்தின் மூலமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து நாடாளுமன்றம் அப்படிங்கிறது பெற்றிருக்குது. த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் இஸ் பர்மனன்ட் சீட் இன் நியூ டெல்லி. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிரந்தர தலைமையிடம் அப்படிங்கிறது நியூ டெல்லியில் இருக்குது. இட் மே ஆல்சோ சிட் எனி அதர் பிளேசஸ் இன் இந்தியா விச் மே பி டிசைடட் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எனினும் இந்திய குடியரசுத் தலைவரோட இசைவு பெற்றுட்டு இந்திய தலைமை நீதிபதி முடிவுப்படி வேறு எந்த ஒரு மாநிலத்திலேயோ அல்லது எந்த ஒரு இடத்துலையோ இந்த உச்ச நீதிமன்றத்தை வந்து அமைக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரங்களும் அதனுடைய பணிகளும். ஒரிஜினல் ஜுடிஷியல் கேசஸ். த கேசஸ் which are brought directly by in the
first instance to the Supreme Court come under original jurisdictions. அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு நேரடியாக வரக்கூடிய வழக்குகள் வந்து தனக்குரிய நீதி வரையறை அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன கேஸில் டைரெக்டாக உச்சநீதிமன்றத்திலே நம்ம போடலான்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் மே பி டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இட். இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களுக்காக போடலாம். சரியா? இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டு கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க இல்லையா, அதை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் 2 or more ஸ்டேட்ஸ், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கிடையான சிக்கல்களை வந்து தீர்க்கிறது. ஓகேவா? Next, the writs are issued by the Supreme Court for the enforcement of the fundamental rights. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துறது தொடர்பாக எழக்கூடிய சிக்கல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தனக்குரிய அந்த வரைவு அப்படிங்கிறது வந்து உட்படுத்தப்பட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு அப்பீல்ரேட் ஜுடிஷியல். த சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் அப்பீலேட் கோர்ட் இன் த கண்ட்ரி. அதாவது உச்சநீதிமன்றம் தான் நாட்டுடைய இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? ஆஸ் ரெக்கார்ட் த அப்பீல்ரேட் ஜுடிஷியல், த சுப்ரீம் கோர்ட்ஸ் higher appears against the decisions of High Court in civil, criminal and constitutional cases with the certificate from the High Court that it is fit to appeal in the Supreme Court. மாநில உயர் நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு வழக்குகள் இதையெல்லாம் யார் விசாரிக்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது விசாரிப்பாங்க. ஓகேவா? Such a case can be brought before the Supreme Court only if the High Court certifies that the case invites a substantial of law as to the interpretations of the constitutions. அதாவது அப்படிப்பட்ட வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை அப்படின்னா உயர்நீதிமன்றம் சான்று அளித்தா மட்டுமே அந்த வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்வைசரி ஜுடிஷியேஷன்ஸ். த கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஸ் ஆன் த பிரசிடென்ட் த பவர் டு ரெஃபர் டு த சுப்ரீம் கோர்ட் எனி கொஸ்டின் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் விச் இன் ஹீஸ் ஒப்பீனியன் இஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஆலோசனை நீதி வரையறைன்னு சொல்லுவோம். பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்துடைய கருத்தினை பெறதுக்கு அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறத வழங்கியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் ஜுடிஷியேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் நீதி வரையறைன்னு சொல்லுவோம். The law declared by the Supreme Court is binding on all the courts within the territory of India. உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய ஆணை இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். The Supreme Court is authorized to make rules for regulating generally the practice and procedure of the court with the approval of the president. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஜுடிஷியல் ரிவைவ். த பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு டிக்ளேர் எ லா ஆஸ் அன்கான்ஸ்டியூஷனல் இஸ் நோன் ஆஸ் ஜுடிஷியரி ரிவைவ். இந்த நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சட்டத்தை அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. த சுப்ரீம் கோர்ட் என்ஜாய்ஸ் திஸ் பவர். இது வந்து இந்த நீதி புனராய்வு ஜுடிஷியரி ரிவைவ் அப்படிங்கக்கூடிய பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த கோர்ட்டுக்கு கிடையாது. த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் இண்டிவிஜுவல் ரிவைவ் பவர் இஸ் ரிகார்டட் டு தனிப்பட்ட ஒரு மறு ஆய்வுக்கான அதிகாரங்கள் அப்படிங்கிறது ஒரு சிலது வந்து உச்ச நீதிமன்றம் பெற்றிருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட், நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையான இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு, டு இன்டர்பிரட் அண்ட் கிளாரிஃபை த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அபவுட் தேர் விச் தே ஆர் சம் டவுட் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கருத்து வேறுபாடுகளை விளக்க தெளிவுரை பெறது. ப்ரொடக்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாத்தல். தோஸ் லாஸ் பாஸ்டு பை த லெஜிஸ்லேச்சர் விச் ஆர் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன்ஸ்,
மாநில சட்டமன்றங்கள் இயற்றக்கூடிய சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து முரணானது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் போன்றவை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உண்டு. ஓகேவா? த லெசன் இஸ் ஓவர் நவ். ரீகேப் ஆர் சம்மரி ஆஃப் த லெசன்ஸ். ஓகே, the central government consists of 3 organs, namely union, executive, legislative and judiciary. அதாவது நடுவண் அரசு அப்படிங்கிறது மூன்று அங்கங்களை கொண்டிருக்குதுன்னு சொல்கிறோம். ஒன்று வந்து நிர்வாகம், சட்டமன்றம், அடுத்தது நீதித்துறை. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். குடியரசுத் தலைவர் வந்து பிரதம அமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்களை வந்து நியமிக்கிறார். த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் 3 பார்ட்ஸ். தேர் ஆர் பிரசிடென்ட், ராஜ்யசபா அண்டு லோக்சபா. இந்தியாவுடைய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது 3 பகுதியை கொண்டிருக்கும். ஒன்று வந்து குடியரசுத் தலைவர், அடுத்தது மாநிலங்களவை அண்டு மக்களவை. The Attorney General for India is the highest law officer in the country. He is appointed by the President of India. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அப்படிங்கிறவர் தான் நாட்டுடைய உயர்ந்த சட்ட அதிகாரின்னு சொல்லுவோம். இவர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. த சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பாதுகாவலனா விளங்குறது உச்ச நீதிமன்றம். த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை யார் நியமிக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவரே நியமிக்கிறார். ஓகேவா? த லெசன் இஸ் ஓவர் நவ். Thank you one and all. Thank you students. The lesson prepared by Rajamani, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Thank you one and all.